அப்படியே வந்தாலும் இவன் எப்பேற்பட்ட ஆளு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போனான். அது எப்படி அதுல புரிய விட்டானு இந்த பகவான் யாரு? இந்த பகவான். இந்த பகவான் இவனுடைய தாய் மாமன் கம்சனை இவன் கொன்னான். ஏய், நானாவது என்னுடைய பங்காளிய கொல்லதான் திட்டம் போட்டேன், ஆனா இதுவரையிலும் கொல்லல. ஆனா இவன் சொந்த தாய் மாமனையே கொன்ன ஆளு யாரு? கொலகாரன். கொலகாரன் வரலாமா தூதுக்கு? அதை விடு ஒரு பக்கம். அப்படியே வரானே, அதை ஏன் அவன் கொன்னான்? ஏய், அந்த பொண்ணானே அத்தார்பட்ட கம்சனுக்கு 2 பொண்டாட்டி. யாரு? நந்தனி, சுந்தனி. அத்தார்பட்ட பொண்ணுக்கு அப்பா யாரு? சராசந்தன். அத்தார்பட்ட சராசந்தன் நம்முடைய மகளுடைய தாலி அறுத்து விட்டானே, இந்த கண்ணனை விடக்கூடாது அப்படி என்று ஒரு முறை கிடையாது, 2 முறை கிடையாது, 18 முறை சண்டை போட்டான். சண்டை போடும் போது இவன் ஆம்பளை தானே, இவன் பகவான் தானே, ஒரு கடவுள் தானே, சாமி சாமி கடவுளேன்னு கும்பிடுறாங்களே, இவன் என்ன பண்ணணும்? அவனை ஒழிச்சிருக்கணும். அது முடியல. இவனால ஒரு உரையும் சண்டைக்கு போறது, அவங்ககிட்ட அடி வாங்க முடியாம முதுவா காட்டின்னு ஓடி வருவான். ஒரு வீரனை காலண்டா செத்தா சண்டையில சாகணும், செத்தா சண்டையில சாகணும். நேருக்கு நேரா சண்டை போட்டு உயிரே போனாலும் பரவாயில்ல. இந்த பகவான் என்ன பண்ணாரு? போவது சண்டை போடுறது, அவன் அடிக்கிற நேரம் பார்த்து புறம் முதுவை காட்டி பொம்பளை மாறி ஓடி வந்துருவான் நாட்டுக்கு. எங்க வடமதுரைக்கு ஓடி வருவான். அதோட அவன் சும்மா இருப்பானா? ஏன் நம்ம பொண்ணு தாலி எடுத்துறானே, இவனை விடக்கூடாது, கையில இருக்கக்கூடிய கதையை எடுப்பான், கரை கரை என்று கேட்டு ஓங்கி அடிப்பான். பாப்பாங்க பாவம் இந்த எதுகுல மக்கள் ஒண்ணுமே தெரியாதவங்க. இவனை ஒரு சாமியா நினைச்சு கிஷ்டா கிஷ்டா என்ன இது வேறு பூமி நடுங்குது அப்படி கேட்பாங்க. இவன் நல்லவனா இருந்தா, இவன் சாமினா என்ன பண்ணிருக்கணும்? உண்மையை சொல்லிடணும். சராசாந்தன் கிட்ட சண்டைக்கு போனேன், என்னால முடியல, நான் பயந்து ஓடியான்ட்டேன், தலையை தூக்கி கட்டாசனா அது ஊழ்ந்தது பாரு, அதனாலதான் நடுங்குது அப்படின்னு இவன் சொல்லியிருந்தானா உண்மையா நான் இவனை மாணவரே பேச மாட்டேன். இவன் என்ன பண்ணா, அந்த பாவம் ஒண்ணும் தெரியாத எதுவுல மக்களை ஏமாத்துறான். எப்படி? இது மாமாங்கத்திற்கு ஒரு வரக்கூடிய நிலநடுக்கும், இதெல்லாம் நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு முறை பார்த்தா, 2 முறை பார்த்தா. என்ன பண்ணா, மூத்திரங்க மூத்திரம் சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல போய் சங்கு இருக்குது, அந்த சங்குல ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அது உள்ள போய் உக்காந்துக்கிறான். சங்கு துவாரன்னு பேரை வச்சு அதுல இருக்கிறான். ஒருத்தவனுக்கு பயந்து சொந்த நாட்டை விட்டு இன்னொரு இடம் போய்கிறானே, இவன் வரலாமா என்கிட்ட தூதுக்கு? ஏய், இடைய முத்தி விட்டரில்ல. அது என்ன தெரியுமா? இடைய முத்தி விடல, மத்த முத்தி. ஏய், என்ன பழக்கம்? ஆடு மாடு மேய்க்கிறது பழக்கம். அப்படியே ஆடு மாடு பூரா ஓட்டி போகும்போது ஒரு குட்டி ஆடு, இந்த குட்டி ஆடு என்ன பண்ணும்? காலில் முள்ளு பொத்துதோ இல்ல கல்லு பொத்துதோ நொண்டி நொண்டி நடந்து போவோம். எல்லா ஆடு முன்னாடி போவோம், இந்த ஆடு மட்டும் கடைசியா தாங்கி தாங்கி நடந்து போவோம். பாப்பான் பாவண்டா இது, இந்த ஆடு எப்ப வருது? இறக்க குணமும் கொஞ்சம் கொண்டு வந்தான். நான் ஒரே பேசணும், அந்த ஆளுக்கு இறக்க குணம் நொண்டி நொண்டி போகுது, எம்மான் தூரம் இது நடக்கும் அப்படின்னா அந்த குட்டி ஆடு தூக்கி தோல் மேல போட்டுக்குவான். அன்னைக்கு அதுல இருந்து ஆடு மேய்ப்பான், வீட்டுக்கு வருவான். வீட்டு உள்ள பார்க்கும்போது என்ன பண்ணுவான்? ஒரு ஆடு குறையும். அது எப்படி? இவனுக்கு கணக்கு தெரியாது, சுத்தமா தெரியாது. ஒரு ஆட்டையும் எடுத்து வெளியே விடும் போது ஒரு கல்லா எடுத்து மடியில் வச்சுக்குவான். ஒரு ஆட்டையும் வெளியே அனுப்பி ஒரு கல்லா வைப்பான். அப்படி ஒரு 50 ஆடு இருக்குதுன்னா 50 கல்லை எடுத்து மடியில் வச்சுக்குவான். ஓட்டி போறானா அந்த குட்டி ஆடு தூக்கி மேல போட்ட மாதிரி மறுபடியும் ஓட்டி உள்ள தள்ளுறான். ஒரு ஆடு உள்ள தள்ளுறான், ஒரு கல்ல கீழே வைக்கிறான். ஒரு ஆடு உள்ள தள்ளுறான், ஒரு கல்ல கீழே. அப்படியே 49 ஆடு உள்ள போயிடுச்சு. இவங்க 49 கல்லு போயிடுச்சு. மீதி ஒரு கல்லு இருக்குது. ஆனா இங்க ஒரு ஆட்டை கொடுக்க மாட்டோம். நிக்கிற வேலை வாசியில ஒரு ஆட்டை நம்ம எங்கேயோ விட்டுடுமே அப்படியே இவன் ஊருக்குள்ள காலையில இருந்து எங்க ஆடு மாடு மேய்க்கணும் அங்கெல்லாம் குடுக்குன்னு ஓடுவான். ஐயோ, ஆட்டை பாத்தீங்க 5000 போச்சு, 7000 போச்சு. ஏறினே வந்தா எங்கேயுமே யாரும் பார்த்தனும் சொல்ல மாட்டாங்க. இவன் மேல இருக்குதுன்னாது ஆட்டு குட்டி. அதனால ஆடு பாத்தீங்கன்னா கேட்கணும், குட்டி இருக்குன்னு சொல்ல போறாங்க. யாரும் சொல்ல போறது கிடையாது. சுத்தி தேடுவான். கடைசியா ஒரு தரக்காணர் இருக்கும். அந்த தரக்காணர்ல போய் வேலை உள்ள ஊந்துருமா எட்டி பாப்பான். தண்ணியில பார்க்கும்போது என்ன தெரியும்? தோல்ல இருக்கிற ஆடு
குட்டியாடு தண்ணி உள்ளதான் உண்டுக்குது அப்படின்னா அந்த கிணத்துல குதிக்கும் குதிக்கும் போதுதான் தண்ணி பார்த்தா ஆடு என்ன பண்ணா திமிர மாத்தியா இம்மா நேரம் இந்த ஆடு நம்ம தோல் மேலதான் இருந்தது அதுதான் எட்டையம் புத்தி பிட்டர் இல்லைன்னு அது மட்டும் கிடையாது செத்தாட்டுக்கு மடி தட்டின பையன் 3 கல்லு இன்னொரு அங்கி அப்படின்னு ஒரு பேரு கிடையாது 2 கால் பேரு இவனுக்கு பேர் வச்சுனே போனாங்க பாரு காரணம் இல்லாம வைக்கல ஒரு பேருக்கு ஒரு அர்த்தம் கிடையாது செத்தாட்டுக்கு மடி தட்டின பையனா ஒன்னா பண்ணுவான் இந்த ஆடு மாடு மேய்க்கும் போது இந்த ஆட்டு பால் இதெல்லாம் கறக்குறதா ஒரு நாள் ஒரு ஆடு ரொம்ப நாளா இவனுக்கு டிமி கொடுத்துக்குது பால் கறக்க போறது எட்டி உதைக்கிறது நிமிர்ந்தது அந்த ஆடு பால் கறக்கவே விடுறது கிடையாது அதாண்டா இது எனக்கு நான் ஒரு நாள் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு இவனை விட்டுருது ஏன்னா எட்டி வதைக்குது கிட்ட போனா எட்டி வதைக்குது அதனால விட்டுருது ஆடு மாடு வேத்துடும் போது ஒரு காரம் உள்ளியோ உள்ள மாட்டி அந்த ஆடு செத்து போய் 4 கால் பாத்துல இப்படி நிக்குது மாட்டிக்கின்னு இவன் என்ன பண்ணா ஆடு என்ன ஆச்சு செத்து போச்சா பாம்பு கட்சிதா முள்ளு கட்சிதா என்ன ஆச்சுன்னே தெரியாம ஒரு அனாரோம நாளா நம்மளுக்கு பால் கறக்க விடாம பண்ணுவாரு இன்னைக்கு வாழ்க்கை ஏமாட்டினாரு அப்படின்னு சொம்பு எடுத்துன்னு வந்து அந்த செத்து போன ஆடுன்னு கூட தெரியாம செத்தாட்டுக்கு மடி தட்டி பால் வர்றதுக்கு அப்படியே செத்தாட்டுல பால் வருமா பால் வராது இன்னும் வராது ஏய் அக்கார் பட்ட செத்தாட்டுக்கு மடி தட்டின பையன் இன்னொரு அங்கி ஆடு மாடு மேய்க்க போறான் பாரு நாங்க போறத ஆட்டம் ஓடுது பாரு போல வச்சுன்னு ஆடு மாடு மேய்க்க விட்டு இப்படியே நின்று நாங்க மாடு நின்று தூங்கிடுவோம் இந்த தூங்கி எழுந்ததுக்குள்ள ஊரா மூட்டு கொள்ளி பூரா காலி கொண்டு வந்தாரு அது போல இப்பேற்பட்ட ஒரு அதுக்குள்ள பையன் யாரு அந்த எடையன் அந்த மடையன் நான் ஒரு சத்திரியா என்கிட்ட நாடு கேட்க வரானா சரி போகட்டும் அவன் வர்றானே அவன் எப்படிதான் வர்றான் எப்படிதான் நாட்டை வாங்கி போயிடுறான் அவனே வந்து கேட்டாலும் நான் கொடுக்குறாளா நானு ஏய் அவன் நாட்டு உள்ளே வர்றதால முள்ள போட்டியா போட்ட ஆனாலும் அவன் திருட்டு பையன் எப்படியாவது வந்து அவன் உள்ள வந்துருவான் அப்படியே அவன் இந்த நாட்டு உள்ள வந்தால் பதனம் பகவான் இந்த அத்திமா நகரத்துல வந்தால் கேளுங்கள் சபையார்களே யாராவது அந்த பகவானை கையெடுத்து கொடுத்தீங்க கை இருக்காது கையை வெட்டிடுவேன் அது மட்டும் கிடையாது யாராவது வாருங்கள் என்று வாய் திறந்து கூட்டினா பின்னாடி காய வச்சுக்கிறேன் கடப்பாறையா சூடுக பழுக்க காய்ச்சி வச்சுக்கிறேன் அப்படியே வாய் உள்ள விட்டுருவேன் அதனால யாரும் வாய் திறந்து பேசக்கூடாது கையெடுத்து வணங்க கூடாது இதுவே இந்த துரியோதனனுடைய சட்டம் அதுவே திட்டம் புரியுதா எப்படிதான் அவன் வர்றான் கேட்க வர்றாரு நாடு அத்தான் மித்ர மகாராஜா மனையில் விருந்துண்டு அன்று ஒரு இரவு தங்கி துரியோதனுடைய ராஜசபையை காண்பதற்காக வந்திருக்கின்றோம். துரியோதனுடைய ராஜசபைக்கு எப்பொழுதும் வந்தவுடனே குருபெரியோர்கள் எல்லாம் ஓடி வந்து வாக்கண்ணா வாக்கண்ணா என்று அழைக்கக்கூடியவர்கள் அனைவரும் மௌனம் சாதித்திருக்கிறார்கள். நம்மை தேடி யாரும் குருபாச்சாரியர்களுடைய பீஷ்மாச்சாரியார் ஐயா வாயை திறக்க மாட்டாருங்க. எப்பொழுதும் பாக்கண்ணா அப்படி என்று என்னை வாரி அணைத்து கட்டி கழுவி என்னை வரவேற்பளிக்கக்கூடிய பேச மாட்டாங்க யாரும். சரி நாமளா வாய் கொடுத்து பார்ப்போம். நாம ஏன் நம்ம அவங்களா பேசுவாங்க விருந்தாடியா போனா கூட அவங்களா கூப்பிடுவாங்க நாம அவங்க கதை நடப்போம். நாமளா போய் கூட்டு பார்ப்போமே சொல்லி பார்ப்போம் பேசி பார்ப்போமே. இதுல என்ன நாம குறைஞ்சிடுறோம். ஐயா சண்டானா ராஜேந்திர கண்ணன் வந்திருக்கின்றேன், துவாரகை கண்ணன் கிருஷ்ணன் வந்திருக்கின்றேன்.